அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே அமைந்துள்ளன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் தானாக விலகுவதோடு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குருவின் உச்ச பயிற்சி காரணமாக எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான். சகாயாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே 2, 7, 9, 5, 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளை உறுதியாகவே அமைகிறது. எனவேதான் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையை நிச்சயமாக தவறவிடாமல் சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் நிச்சயமாக இருக்கிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். எனவேதான் அவருடைய சிறு நகர்வு கூட மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அவருடைய இந்த பயிற்சியானது மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்ல இந்த வேளையில் அவர் உச்சபலமும் பெறுகிறார். அதிலும் குறிப்பாக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும். கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தை மிகவும் வலுவாக குரு பகவான் அமர்வதால் வலுப்படுத்துகிறாருங்க. எனவே திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவில் காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்கள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் மிக அற்புதமான வளர்ச்சி, வெற்றி வாய்ப்பு போன்ற அனைத்துமே இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையானது மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மராசி, தைரியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3 இடங்களில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. குரு பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கியம் சீராக அமையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் வலுவாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் தடை தாமதமின்றி மிகவும் அற்புதமாக கைகூடும் இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்ல
மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்பதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் குடும்பத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியை நோக்கி வலுவாக முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையான காரியங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாகவே கைகூடுகிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அற்புதமான தருணத்தில் சப்தமத்தில் அமர்ந்து லாபத்தை பார்க்கிறார். எனவே எந்த காரியத்தை தொட்டாலும் லாபம் நிறைந்தவையாக அமைய போகிறது. மிகப்பெரிய அளவில் கவனத்துடன் செயல்படுவதால் பெரிய அளவிலான லாபத்தை பெறுவதோடு மட்டுமல்லாது அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சீராகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிரந்தர தொழில் அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சியும் அலுவலகம் சார்ந்த பணிகள் வெற்றிகரமாக அமையும் தருணமாகவும் உறுதியாகவே அமைவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான சிறப்பான மாறுதல் நிச்சயம் வலுவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைகிறது. குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக இருப்பவர் குரு பகவான். அவர் 7ல் உச்சம் பெற்றிருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும். எதிலும் துணிந்து செய்து முடித்து வெற்றி பெறுவதோடு நினைத்த பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை பெண்மணிகள் சிறப்பாக செய்து முடிக்கும் இனிமையான தருணமாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். மிக பெரிய அளவில் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவான் பல்வேறு இடங்களை பார்ப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை பார்ப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் சொந்த நிலம், வீடு வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வாடகை மற்றும் குத்தகைக்கு நிலத்தை எடுத்து பணி செய்து வந்த சூழலில் சொந்த நிலம் வாங்குவதற்கான அற்புதமான வாய்ப்பும், கால்நடை வளர்ப்பில் அசூர முன்னேற்றம் காணக்கூடிய சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையினரில் வளர்ச்சிக்கு மிகவும் சிறப்பான காலகட்டமாக இந்த வேலை அமைகிறது. புதிய வாய்ப்புகள் தாமதமின்றி கிடைக்கும். வாகன வசதி உண்டாகும். கவனத்துடன் செயல்படுவதால் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக இந்த தருணம் அமைந்துள்ளது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மாறுதல் அபரிவிதமாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. வீண் பழிகள், வீண் பகைகள் உண்டாகாத வகையில் கவனத்துடன் செயல்படக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவற விட்டுவிட வேண்டாம். சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாகவே கைகூடும்.